1998 பாஜக ஆட்சியை அதிமுக வீழ்த்தியது வரலாற்று பிழையாகிவிட்டது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். சுப்பிரமணிய சாமி பேச்சு கேட்டு பாஜகவை ஒரு ஓட்டில் வீழ்த்தியது வரலாற்று பிழை என்று கடம்பூர் ராஜுவின் பேச்சால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. 1998 பாஜகவை வீழ்த்தியது வரலாற்று பிழை என்றும் திமுக ஆட்சியை விட்டு இறங்கியதும் திகார் சிறைக்கு தான் போவார்கள் என கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 1998 பாஜக ஆட்சியை அதிமுக வீழ்த்தியது வரலாற்று பிழையாகிவிட்டது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த ஆபரேஷன் சிந்தூர் உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இந்தியாவை வல்லரசாக உருவாக்கிய ஆற்றல்மிகு பிரதமராக நரேந்திர மோடி இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா இருவரும் நெற்றிக்கண்ணை திறந்து திமுக ஆட்சியை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் நாங்கள் தவறு செய்து விட்டோம். அதாவது 1998 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. இது வரலாற்று பிழையாகிவிட்டது என்று இவர் கூறியுள்ளார். மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் நின்றால் ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாது என்பது எங்களுக்கு தெரிந்துதான் நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். அது அன்றைய கால சூழ்நிலை. திமுக ஆட்சியை வீட்டு இறங்கியதும் வீட்டுக்கு போக மாட்டார்கள், தீகார் சிறைக்குத்தான் போவார்கள் என்று பேசியுள்ளார். மேலும் 1998 ஜெயலலிதா இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டணி வைக்காதது வரலாற்று பிழை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியது மிகவும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.